ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை தமிழ் லாக்ஸ். நான் பார்க்க போகிறது வந்து கிம்மோட லக்ஸரி லைஃப்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். முதல்ல பார்த்தீங்கன்னா கிம்மோட ஹவுசஸ், அதாவது வீடுங்கள்லாம் பாருங்கள், பேலஸ்னஸ்லாம் எப்படி வச்சுருக்கான்னு பாருங்கள். நார்த் கொரியாவுக்குள்ளே இவருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 பேலஸ் இருக்குது நார்த் கொரியாவில். எல்லா பேலஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து காட்ஸ் நிறைய இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேலஸில் சூப்பராக இருக்கும், நல்லா ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சுருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ராஜா அரண்மனை மாதிரி வச்சுருப்பாரு. இப்போ அராபில் இருக்க ராஜா, துபாய் அராபில் இருக்க ராஜாங்க அரண்மனை மாதிரி இவ்வளோ அரண்மனையும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், ஒவ்வொரு பேலஸ்லையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து இப்போ கட்டினது இல்லை, எல்லாம் கிம்மோட தாத்தா காலத்தில் கட்டின பேலசஸ் இதெல்லாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 25 பேலசஸ், மொத்தம் பார்த்திங்கன்னா 25 பேலசஸ் இருக்குது. 25 பேலசஸ்லையும் பார்த்திங்கன்னா வந்து இங்கே அந்த ட்ரெயின் நிற்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பக்கத்தில் ட்ரெயின் ஸ்டேஷன், ப்ரைவேட் ஸ்டேஷன் இருக்குது. 25 ப்ரைவேட் ஸ்டேஷனும் இருக்குது. அது பக்கத்தில் வந்து பேலஸை செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த ட்ரெயின் வந்து இந்த பேலசஸ் முன்னாடி தான் நிற்கும். அண்டர் கிரவுண்ட் டனல் கூட வச்சுருக்கேன் இந்த ட்ரெயின் நிற்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேலசஸில் பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியர் மாடல்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு. ராஜாங்க அரண்மனை மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லண்டனில் இருக்க நம்ம குயின் எலிசபெத் அரண்மனை மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் உள்ள இன்டீரியர்ஸ்லாம் பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து தனியாக ஒரு ஐலாண்டே இருக்குது, அங்கே தீம் பார்க்லாம் கூட வச்சுருக்காரு. இந்தமாரி பேலசஸ்ஸு ஹவுசஸ்ஸு நிறைய இருக்குது, சூப்பராக இருக்கும் அவர் லக்ஸரி லைஃப்லாம் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டில் வந்து பியோங்யாங்கை தான் காட்டியிருப்பாங்க. மக்கள் நல்லா அழகாக செழிப்பாக இருக்கிற மாதிரி, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக புஷ்டியாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது பியோங்யாங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் கொரியாவோட எலைட் பீப்புள்ஸு, பணக்கார ஆளுங்க எதாவது பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் கொரியாவோட பெரிய இராணுவ தளபதி, அப்புறம் மினிஸ்டர்ஸு, நார்த் கொரியாவோட தொழிலதிபர்கள், அவங்க மட்டும் தான் பியோங்யாங்கில் வாழ முடியும். மற்ற யாரும் பியோங்யாங்கில் இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை. நார்த் கொரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஹவுசஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா சீவில்லாம் நைட் டைம் வியூலாம் பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக ரெசார்ட் மாதிரிலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தீம் பார்க்லாம் கூட ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இவர் ப்ரைவேட் தீம் பார்க்கில் இவர் ஃபேமிலி மெம்பர்ஸு, அப்புறம் இவர் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்த் கொரியாவோட எலைட் பீப்புள்ஸ் அங்கே என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட் எவ்வளோ அழகாக இருக்குது வீடெலாம் பார்க்குறதுக்கு. வீடு உள்ள இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் பாருங்கள், வீட்டு உள்ள இருக்க இன்டீரியர் டிசைன்ஸு, உள்ளே இருக்க அந்த லிவிங் ரூம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கு. சூப்பராக எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா கண்கொள்ளையாக காட்சியாக இருக்குது. இந்த வீட்டில் இருக்க சோஃபா செட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டடு, எல்லாம் வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி ஸ்மக்லிங் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சோஃபா செட்டு, டிவி, செல்ஃபோன்ஸு, அப்புறம் உள்ளே இருக்க அந்த டேபிள், இந்த ஒயின்ஸு, சாப்பாடுலாம் கூட இம்போர்ட்டட் தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சைனா சைட்லேருந்து வந்து, ரஷ்யா சைட்லேருந்து வந்து எல்லாம் ஸ்மக்லிங் பண்ணி தான் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கார்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து லேம்போகினி ஜெர்மன் மேடு பென்ஸ் கார், இது ஜெர்மன் மேட் பென்ஸ் காரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரில் தான் அவர் எல்லாத்துலையும் ட்ராவல் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து நிறைய லக்ஸரி கார்ஸஸ்லாம் இருக்குது. லாம்போகினி, ஃபெராரி, டுக்கேட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸு, பென்ட்லி, ஹம்மர் வரைக்கும் வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கார்ஸஸ்லாம் நிறைய இருக்குது ஒரு கேரேஜில். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ரோல்ஸ் ரைஸும் வச்சுருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா விஜய் வச்சுருக்காரு, இளைய தளபதி விஜய் வச்சுருக்க ரோல்ஸ் ரைஸ் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ரோல்ஸ் ரைஸ்லாம் கூட வச்சுருக்காரு. இவர்கிட்ட எக்கச்சக்கமான கார்ஸஸ் இருக்குது, எல்லாம் ஸ்மக்லிங் பண்ணி தான் கொண்டு வராங்க நார்த் கொரியாவில். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சே காரு. இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான கார் இந்த போர்ச்சே கார். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி கார்ஸஸ்லாம் கூட நிறைய வச்சுருக்கு. இவர் மட்டும் வச்சில்லை, இவரோட மினிஸ்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த இராணுவ தளபதிக்கு நிறைய எலைட் பீப்புள்ஸ் இந்த மாதிரி கார்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் வெளியூர் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் ஹம்மர் எக்ஸ்யூவி, இந்த ஹம்மர் வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹம்மர் மிலிட்ரி ஹம்மர்ஸ் கூட வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது மிலிட்ரி ஹம்மர். இங்கே பாருங்கள் யூஎஸ் மிலிட்ரி ஹம்மர், இது கூட வச்சுருக்காரு நிறைய. அது மட்டும் இல்லாமல் பென்ட்லி கார்ஸஸும் நிறைய வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட லக்ஸரி கார்ஸ் எவ்விட்ட கலெக்ஷன்ஸு. ஆனால் வெளியூருக்கு எதுவுமே காட்டுறதில்ல. இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கார்ஸ்லாம் வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கார்லாம் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குதுலாம் பார்க்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெராரி, இது யூஎஸ் இம்போர்ட் ஃபெராரி, இது கூட வச்சுருக்காரு அவர். இங்கே பாருங்கள். ஆனால் அவர் வந்து காரில் வந்து இந்த இதெல்லாம் பென்ஸில் தான் போகிற மாதிரி தெரியும் அந்த நார்த் கொரியா நாட்டு மக்களுக்கும் அந்த மீடியாவுக்கும். ஆனால் இந்த கார்ஸ்லாம் அவர் யூஸ் பண்ணுவார். அப்புறம் பைக்கும் யூஸ் பண்ணுவார். எல்லாம் ப்ரைவேட் ஐலாண்டு, அப்புறம் அதான் அவங்களோட வீட்டு இந்த அரண்மனை சைடில் தான் யூஸ் பண்ணுவார். அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுத்தால் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, லேபர் கேம்பில் போட்டுருவாங்க, 3 ஜென்ரேஷன் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள் ஃபெராரிஸ், இதெல்லாம் வந்து அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பேலஸஸ்குள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ லக்ஸுரி கார்ஸ்லாம் வச்சுருக்காரு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லா பேலஸஸ்லேயும் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், ஹார்மோனி, மிலிட்ரி அந்த மிசைல்ஸு, அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ்லாம் கூட வச்சுருக்காரு அவரோட பேலஸஸ் எல்லாத்துலேயும். பேலஸஸ் வீட்டிலலாம் கூட இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கார்ஸ்லாம், எவ்வளோ சூப்பராக இல்லை பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு.
அண்ட் நார்த் கொரியா மக்களோட இவர் தான் நல்ல லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பியர்ஸ் ஒயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கே வந்து ஒரு 100 கோடி ரூபா கொடுத்து ஒரு ஒயின்ஸை செலவு பண்ணுறாரு. ஒயின்ஸுக்கு மட்டும் 100 கோடி ரூபா செலவு பண்ணுறாரு. ஒயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி, ஈவன் யுனைடெட் கிங்டம், யூஎஸ், அப்புறம் பிரேசில், கொலம்பியா இந்த நாட்டிலேருந்து, அப்புறம் தாய்லாண்டு, சிங்கப்பூர், மலேசியா அதெல்லாம் ஒயின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. வருஷத்துக்கு இது பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒயின்ஸுக்கு மட்டுமே 100 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறாரு. இந்த ஒயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அடிக்கடி குடிச்சிட்டே இருப்பாராம். இவர் மட்டும் குடிக்க மாட்டாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸு, அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் குடிப்பாங்க இந்த ஒயின்ஸு. இங்கே பாருங்கள் எல்லாம் இம்போர்ட்டட் ஒயின்ஸ் ஃப்ரம் யூஎஸ், யூகே, கனடா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லண்டன்னு, அப்புறம் இட்டாலி, ஃப்ரான்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எல்லாம் இம்போர்ட்டட் ஒயின்ஸ் இதெல்லாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் 4 தடவை சாப்பிடுவாங்க நம்ம கிம் ஜாங் உன்னு. காலையில், மதியானம், சாயங்காலம், நைட்டு 4 தடவை சாப்பிடுவார். அப்புறம் எல்லா டைம்லேயும் ஒரு ஒயின் இல்லாமல் சாப்பிட மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இவர் பிடிக்கிற சிகார்ஸ்லாம் வந்து கியூபாலேருந்து கிடைக்குது, கியூபன் சிகார்ஸ். அது மட்டும் இல்லாமல் சிகரெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டிலேருந்து. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒயின் பார்ட்டிலாம் வைப்பார். இந்த பாருங்கள் இவரோட பேலஸில். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஒயின் பார்ட்டிஸ்லாம் அடிக்கடி வைப்பார். இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எலைட் பீப்புள்ஸ்க்கு அப்புறம் இந்த அவங்களுக்குலாம் வந்து ஒயின் பார்ட்டி வைப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா இவரோட பேலஸஸ்லேயும் இவரோட பப்ளிக் ரெசார்ட்லேருந்து வைப்பார். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒயின் பார்ட்டிஸ்லாம் இல்லை அவங்க மட்டும் தான் கலந்துக்க முடியும், மற்ற யாரும் கலந்துக்க முடியாது இந்த ஒயின் பார்ட்டியில். இங்கே பாருங்கள் எல்லையும் போட ஒயின் செம்மையாக இருக்கும். அந்த ஒயின்லாம் பார்க்க குடிக்கிறது. இன்னும் பொலிங்கர் அந்த மாதிரி ஒயின்ஸ் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஒயின்ஸ்லாம். அப்படி வாங்கிட்டு வச்சுருக்காரு இவர். ஒரு வீடு மட்டும் இல்லை, இவர் வந்து இவர் ஆஃபீஸில் கூட நிறைய ஒயின் பாட்டில்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் சிகரெட் வச்சுருக்காரு, அப்போ சிகார்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கூட மாட்டிச்சு. நெக்ஸ்ட் வந்து இவரோட பிளேன்ஸ் பார்த்திங்கன்னா இவர் வந்து தனியாக வந்து ஒரு போயிங் 747 ஏர்க்ராஃப்ட் வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள் இந்த போயிங் 747 ஏர்க்ராஃப்ட் வந்து இவர் நார்த் கொரியாக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணார். நார்த் கொரியா விட்டு வெளியே ட்ராவல் பண்ண மாட்டார். இவர் வந்து நார்த் கொரியா என்ன நடக்குது மேலேருந்து ஃபைனாக்குள்ளே வச்சு பார்த்துட்டு இருப்பார். அப்புறம் நிறைய மீட்டிங்ஸ்லாம் கூட இந்த போயிங் 747 ஏர்க்ராஃப்ட்டில் தான் வந்து ஒரு மீட்டிங்ஸ்லாம் கூட கண்டக்ட் பண்ணுவார். ஆனால் இது வந்து நார்த் கொரியாவில் ட்ராவல் பண்ணுறது மட்டும்தான் இந்த இது வச்சுருப்பார். இந்த ஃப்ளைட்ஸு நார்த் கொரியா அவுட்டரில் ட்ராவல் பண்ண ட்ரெயினில் தான் போவார். இவர் மட்டும் இல்லை, இவங்க அப்பா தாத்தா எல்லோரும் வந்து கிம்மோட அப்பா தாத்தாலாம் கூட ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஃப்ளைட் அவ்வளோ ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கோல்டு மைன்ஸ்லாம் கூட கோல்ட்ஸ்லாம் கூட வேறு நாட்டிலேருந்துலாம் வாங்கிட்டுருக்காரு. இங்கே பாருங்கள் தங்க கட்டிகள் எவ்வளோ இதுவாக வச்சுருக்காருன்ட்டு அங்கேயும் இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபாரின்லேருந்து கூட வாங்கிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவரோட குதிரைகள் வந்து பார்த்திங்கன்னா குதிரைக்கும் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு வந்து 50 கோடி செலவு பண்ணுற குதிரையெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நாட்டில் வந்து குதிரைகள் இதெல்லாம். இது இவர் மட்டும் இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து குதிரை சவாரிலாம் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வின்டர் டைமில் வந்து இந்த பனிப்பாறை, அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கிற ஸ்னோ, இந்த லடாக்கு, காஷ்மீர், மணாலி அந்த மாதிரி இடத்துல சுற்றி பார்த்துட்ருக்கு. அந்த மாதிரி இடத்துல தான் அங்கேயும் வச்சுருக்காங்க, அங்கேயும் சுற்றி பார்த்துருக்காரு. நெக்ஸ்ட் இயர் வந்து யாட்ச் வச்சுருக்காரு, ப்ரைவேட் யாட்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 5-6 ப்ரைவேட் யாட்சஸ் மேலே இருக்குது. இந்த ஒரு ப்ரைவேட் யாட்சஸோட விலை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 200-300 கோடி ரூபா வருது நம்ம ஊர் காசுக்கு. இந்த ப்ரைவேட் யாட்சஸ் தன் நடுக்கடலில் போய் என்ஜாய் பண்ணுவார். இவர் ஃபேமிலி மெம்பர்ஸு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸர், ஸ்கூலில் நல்லா ட்ரிங்க்ஸ் பார்ட்டி எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. நடுக்கடலில் தான் போய் ஒரு யாட்சி, ப்ரைவேட் யாட்சி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யாட்சி அவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மேலே வந்து ஹெலிகாப்டர்ஸும் வந்து நிற்கும். ஒரு ஹெலிகாப்டர் வந்து நிற்கும். இல்லை இவர் ஏதாவது இருந்தால் கூட அந்த ஹெலிகாப்டர் தான் வருவார். இந்த யாட்சியில் இதில் வர மாட்டார், போட்டில் வர மாட்டார். யாட்சிக்கு வரும்போது ஹெலிகாப்டர் வந்து அந்த யாட்சியில் இறங்குவார். இங்கே பாருங்கள் அவரோட ப்ரைவேட் யாட்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மேலே ஹெலிபாடம் வச்சுருக்காங்க. ஹெலிகாப்டர்லேருந்து இந்த யாட்சியில் இறங்குவார் இவர். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபுல் 5 ஸ்டார் ஹோட்டல் செட்டப் இருக்குது இந்த யாட்சியில், ப்ரைவேட் யாட்சியில். இங்கே பாருங்கள் நடுக்காட்டில் போய் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவார். இந்த மாதிரி ஹெலிகாப்டரில் தான் வருவார் இவர். ஹெலிகாப்டர்ஸ் பார்த்திங்கன்னா இவரு ஏகப்பட்ட ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹெலிகாப்டர்லேருந்து யாட்சி ஆகும். ஹெலிகாப்டர் கூட நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணுவார் நார்த் கொரியாக்குள்ளே. இவர் பாதுகாப்பாக ஒரு 5-6 ஹெலிகாப்டர்ஸ் வந்து இந்த மாதிரி மிலிட்ரி ஹெலிகாப்டர் சுற்றிகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாட்சி வந்து இறங்கும்போது அப்புறம் யாட்சியில் இவர் பார்ட்டி பண்ணும்போது மேலே இந்த ஹெலிகாப்டர்ஸ்லாம் சுற்றிகிட்டே தான் இருக்கும். இந்த 5-6 ஹெலிகாப்டர் மிலிட்ரி ஹெலிகாப்டர்ஸ்லாம் ஏதாவது ப்ராப்ளம்னா அட்டாக் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா MI-17 ஹெலிகாப்டர்ஸ். நீங்கள் ஏர்ஃபோர்ஸ் ஷோலாம் கூட பார்த்துருப்பீங்க. நம்ம கிட்ட கூட இருக்குது இந்த மாதிரி MI-17 இந்த ஹெலிகாப்டர்ஸ். இதெல்லாம் MI-17 ஹெலிகாப்டர் இதெல்லாம் நிறைய வச்சுருக்காரு கிம்மோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூட நிறைய பேர் இந்த யாச்சு எல்லா இதுவும் என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் அவர் ஃப்ரெண்டுங்களை என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் இந்த மினிஸ்டர்ஸு நிறைய லைட் பீப்புள்ஸ்லாம் கூட இதெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. நாட்டில் இருக்க சாதாரண மிடில் கிளாஸ் ஆளுங்க, லோ கிளாஸ் ஆளுங்க என்ஜாய் பண்ணுது. இது வந்து இந்த அதான் வின்டர் டைமில் வந்து பனிகள்லாம் நிறைய இதாகும்ல, அந்த டைமில் கூட ஹெலிகாப்டர்ஸில் போய் அங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுவார் இவர். அங்கே போய் ஒரு ஜாலியாக சாப்பிடுவார். பனிகள் டைமில் நிறைய என்ஜாய் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடல் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவார். ட்ரெயினோட லக்ஸரி லைஃப் வீடியோ நம்ம இல்லை வீடியோ வந்து
இதில் போட்டிருக்கோம் நம்ம யூடியூப்பில், நீங்களும் போய் பாருங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்களும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் அண்ட் லக்ஸரி வீடியோவும். இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லாத்துக்கும் அந்த லக்ஸரி பேலஸஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்து ப்ரைவேட் ஸ்டேஷன் இருக்குது. அது வந்து பேலஸ் கீழே பின்னாடி நிறுத்திப்பார், அப்புறம் கீழே நிறுத்திப்பார். ப்ரைவேட் ஸ்டேஷன் அது இவர் மட்டும் தான் போக முடியும், இவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் போக முடியும் அந்த ப்ரைவேட் ஸ்டேஷனுக்கு. இந்த ட்ரெயின் வந்து இந்த எல்லா பேலஸஸ்லேயும் நிற்கும் அந்த ட்ரெயின். இங்கே பாருங்கள், இந்த ட்ரெயினில் கூட அவர் இதில் தான் ட்ராவல் பண்ணுவார். ஒரு சில டைம் வந்து பேலஸஸ்லாம் போனால் கூட ட்ரெயின் தான் கூட ட்ராவல் பண்ணி அந்த பேலஸஸ் அண்டர் கிரவுண்ட் டனல்ஸில் போயிடுவார். இதே மாதிரி வீடியோ பாருங்கள். சேனல் வ்ளாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.